எனவே சகோதரர்களே, 25 வயசுல நபி அவர்களுக்கு திருமணம் நிக்காஹ் நடக்கிறது. ஹதரத் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட மக்காவில் இருக்கக்கூடிய அழகிகள் எல்லாம், மக்காவுடைய பெரும் குடும்பத்து பெண்கள்லாம் நபி அவர்களை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார்கள். ஏன்? நபி அவர்களிடத்தில் பணம் இல்லை, நபி அவர்களிடத்தில் அழகான பங்களாக்கள் வீடுகள் இல்லை, ஆனால் உலகத்திலேயே நற்குணத்தில் சிறப்பான வாலிபராக இருந்தாங்க. அதனால் தான் அபூ தாலிப் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய குத்துபாவிலே ஒரு குத்துபா ஓதினார். யார் இருக்கிறாங்க? குறைஷி வம்சத்தை சேர்ந்த பெரும் பெரும் தலைவர்கள் நிக்காவுடைய மஜ்லிஸில் இருக்கிறாங்க. ஹக்கீம் இப்னு இஸாம், ஹதரத் அப்பாஸ், ஹதரத் ஹம்சா அவர்கள் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உபை இப்னு கலஃப் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க. 25 வயசு வாலிபர் நிக்கா குத்துபாவுக்கு முன்னால் அபூ தாலிப் ஓதுகிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கு நான் தாரீஃப் செய்றேன். முஷ்ரிக்கீன்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் ஏத்துக்குவாங்க, அவரோடு சேர்த்து சிலையை ஏத்துக்குவாங்க. காஃபிர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நிராகரிப்பார்கள், அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்லுவாங்க. காஃபிர்னா, முஷ்ரிக்னா என்ன? அல்லாஹ்வை ஏத்துக்குவாங்க, சிலைகளையும் ஏத்துக்குவாங்க. அவருக்கு பேர் தான் முஷ்ரிக், ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது. அப்ப அபூ தாலிப் அவர்கள் முஷ்ரிக்கா இருந்தாலும் நபியின் மீது அன்பு வைப்பவராக இருந்தார். அப்ப அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்பேற்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால் இந்த வாலிபரை படைத்தார். இந்த வாலிபர் யார்? இன்ன ஃபதன் தகியன் நகியன், இந்த வாலிபர் இருக்கிறாரே அக்லால் சுத்தமானவர், வாழ்க்கையினால் அற்புதமானவர், நற்குணத்தால் மிக சிறந்தவர், உலகத்தில் இவரை போன்று நீங்கள் பார்க்க முடியாது. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? ஹதரத் அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இவ்வளோ நற்குணமுள்ள அஹ்லாக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ஹதீஜா அவர்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்கின்றேன். ஆனா இவர்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. என்ன இல்லைங்க? சொல்லுங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஹஜ்ரத் மேரா பாஸ் பைசா ரஹே தோ ஜிந்தகி ஹஜ்ரத் நினைக்கிறோம். பார்த்தீங்களா, நபிட்ட பணமே இல்லை. 1500 வருஷமாக நபியை புகழ்கிறோம், அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கிறான். கியாமத்து நாள் வரை புகழ் பாடப்படுவார்கள். நாள மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்தில் நபி அவர்கள் புகழப்படுவார்கள். நபியுடைய ஷஃபாத்தில் தான் நாம் சொர்க்கத்துக்கு செல்வோம். ஆனா பணம் இல்லை, குணம் இருந்தது, நற்குணம் இருந்தது, பண்பு இருந்தது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அஹ்லாக் இருந்தது, எல்லாத்தையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு நபி அவருக்கு இருந்தது. இன்று வரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அபூ தாலிப் சொல்றாங்க, இன் கான ஃபில் மாலி கல்ல, இவரிடத்தில் பணம் கம்மியாக இருந்தாலும் பணம் என்ன தெரியுமா? ஒரு மரத்துடைய நிழலை போன்று, தில்லுன் ஸாயிருன் வ அம்ருன் ஹாயிலுன், ஒரு மரத்துடைய நிழல் எப்படி ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்காதோ, அது சூரியன் மேல உயர உயர அந்த நிழல் போய்கொண்டே இருக்குமோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு மனிதத்தில் பணம் இருக்குதுன்னா அந்த பணம் அவனுக்கு நிரந்தரமானதல்ல. நாளைக்கு வேற ஆள் கையில போயிடும். நாளைக்கு யார் ஆள் கையில் போயிடும்? சொல்லுங்களேன். அந்த பணத்துக்கு கதிர் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால் அந்த பணம் அவர்கிட்ட இருக்கும். பணக்கு கதிர் செய்யாமல் அல்லாஹ்வை புறக்கணித்து அந்த பணத்தை தவறான வழியிலே செலவு செய்தால், கஞ்சூசித்தனமாக இருந்தால் அல்லாஹ் பிடுங்குவான், வேறு நபரிடத்தில் கொடுத்து விடுவான். 5 கோடிக்கு அதிபதி, அதாவது விஜயவாடாவிலே மிகப்பெரிய தொழிலதிபர், தோல் கம்பெனிக்காரர், 5 கோடிக்கு அதிபதியாக இருந்து கடைசியாக லாசான பிறகு என்ன ஆனார்? இன்னைக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல், கஞ்சி இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் தெரு கடைகளிலே சிக்கன் பக்கோடா போட்டு கொண்டிருக்கிறார். 5 கோடிக்கு அதிபதி, உணவு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, பணம் இல்லை, தெருவில் வந்து தினந்தோறும் அவர் பணத்தை, அதாவது என்ன, சிக்கன் பக்கோடா போட்டு அதிலிருந்து வரக்கூடிய 100 ரூபாய் வருமானத்தை எடுத்து குடும்பத்தை நடத்துகிறார். கோட்டீஸ்வரனா இருந்தவர் ஃபகீரா அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஃபகீரா உள்ளவனை கோட்டீஸ்வரன் ஆக்குவான். நபி பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஜதக ஆயிலன் ஃபாகனா, உங்களிடத்தில் பணத்தாலோ அல்லது பலத்தாலோ அல்லது பட்டாளத்தாலோ எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு ஏழ்மையில இருந்தீங்க, ஆனா உங்களை நான் பணக்காராக ஆக்கினேன். யார் சொல்றா? யார் பாய் சொல்றா? யார் சொல்றான்னு? அல்லாஹ் தான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் தான் சொல்லுவான், வேற யாரும் சொல்ல மாட்டான். நபியை பார்த்து வஜதக ஆயிலன் ஃபாகனா, ஆயில்னா எதுவுமே இல்லாதவர். திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி எதுவுமே இல்லை, திருமணம் முடித்த பிறகு உங்களை பணக்கார ஆக்கின. எப்படி உங்களை பணக்கார ஆக்கின? ஹதீஸ்ல வருகிறது. அந்த ஆயத்து தஃப்சீர் இல்ல, பிமாலி ஹதீஜத, ஹதீஜாவுடைய மாலை கொண்டு உங்களை பணக்கார ஆக்கின. ஹதீஜா அம்மா நபி அவர்களை திருமணம் முடித்த
முடித்த பிறகு என்ன சொன்ன, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு நுபுவத்து கிடைத்த பிறகு தீனுடைய வேலை செய்ய, ஈமானை மக்களுக்கு எத்தி வைக்க யாருமே உங்களுக்கு உதவ மாட்டார்கள். நானும் என்னுடைய பணமும் என்னுடைய பிராப்பர்ட்டி சொத்துக்கள் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. எல்லா மாலை சொத்துக்களை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய காலடியில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கனியா ஆக்கிவிட்டான். அந்த எல்லா சொத்துக்களை பணங்களை தீனை ஹயாத்தாக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க சகோதரர்களே. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏழையா இருந்தீங்க, உங்களை பணக்கார ஆக்கினேன். திருமணம் முடித்த பிறகு 25 வருஷம் ஹஜ்ரத் கதீஜாவோடு வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வருஷங்க? 25 வருஷம். நபி அவர்களுக்கு 50 வயசுல ஹஜ்ரத் கதீஜா அம்மா அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. 25 வருஷம் வாழ்ந்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை! நபி அவர்களுடைய இஸ்திவாதி ஜிந்தகி, நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை உலகத்திலேயே நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு நபி அவர்களுடைய வெளி உள்ள வாழ்க்கை தெரியும் அம்மா, நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இஸ்திவாதி ஜிந்தகி பத்தி எங்களுக்கு சொல்லுங்களே என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், ரொம்ப நேரம் அழுதாங்களாம். அழுதுட்ட பிறகு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் குர்ஆன் ஓதலையா? ஓதி இருக்கிறோம். சூரத்துல் தபாரக்கல் ஜுஸு ஓதலையா? ஓதி இருக்கிறோம். சூரத்துல் கலம் ஓதலையா? ஓதி இருக்கிறோம். அதுல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, கான குலுகுஹு அல் குர்ஆன், கான குலுகுஹு அல் குர்ஆன், நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை குர்ஆன் எப்படி சொன்னதோ அந்த மாதிரி நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு சில வருடங்கள் கழித்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட நபி அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு கதவு தட்டக்கூடிய சப்தம் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டாங்க. நான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொல்றாங்க, கதீஜாவுடைய சப்தம் மாதிரி எனக்கு காதுல விழுதே. ஆனா நபி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு 50 வயசு இருக்கும்போது மௌத்தாயிட்டாங்க. எங்க? மக்காவில் மௌத்தானாங்க. ஜன்னத்துல் முஅல்லா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 8 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு 6-7 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குது. ஏறத்தாழ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்து இங்க தங்குகின்ற நேரத்திலே கதீஜா அவர்கள் மௌத்துக்கும் ஹிஜ்ரத் தங்குவதற்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை பார்த்தா ஏறத்தாழ 7-8 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 8 வருஷம் வைங்களேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தானாங்க ஹஜ்ரத் கதீஜா. எங்க? மக்கத்துல் முக்கர்ரமாவில் ஜன்னத்துல் முஅல்லா கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப யாரோ வந்து கதவு தட்டும் பொழுது நபி அவருடைய காதில அந்த வந்த பெண்மணி நான் தான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா எனக்கு கதீஜாவுடைய சவுண்ட் மாதிரி கேட்குது, போய் கதவு திறந்து பாருன்னாங்க. கதவு திறந்து பார்த்தா கதீஜா அம்மாவுடைய தங்கச்சி வந்திருக்கிறாங்க. யாருடைய தங்கச்சி? புரியுதா பாய்? புரியுதா இல்லையா? ரொம்ப தமிழ் லேசான தமிழ்ல பேச, ரொம்ப பியூர் தமிழ்லாம் பேசல. நம்ம குடியாத்த தமிழ் இது. என்ன தமிழுங்க? மார்க்கெட்ல உள்ள தமிழ் இது. ஆமா. அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தங்கச்சி ஹவுலா அவங்க வந்திருக்கிறாங்க. பொதுவாகவே அக்கா தங்கச்சியுடைய சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அக்கா தங்கச்சியுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு அவங்கள வீட்டில் வரவழைத்து அவங்க சில நாட்கள் தங்க வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்து ரசூலுல்லாஹ்வுடைய தங்கச்சிடத்தில் கேட்டாங்க, நீங்க மக்காவிலிருந்து வந்திருக்கிறாங்க, நீ மதீனாவிலே தங்குவதாக இருந்தால் உங்களுக்கு மதீனாவில் வீடு ஏற்பாடு செய்து தருகன்னு சொல்லும்போது, இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கலான்னு வந்தேன், உங்களிடத்தில் துவா வாங்கி கொள்ளலாம் வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 4 நாள் 5 நாள் கழிச்சு திரும்புறாங்க மக்காவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்ட்ட சொன்னாங்க, எங்க முதல் மனைவியுடைய தங்கச்சி மக்காவுக்கு திரும்புறாங்க, நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வாழ்ந்தாங்க. 3 ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு தொஹ்ஃபா கொண்டு வந்து கொடுத்தாங்க மனைவிமார்கள் எல்லாம். 3 ஒட்டகத்தை அன்பளிப்பாக தந்து அது நிரம்ப சௌதாவை கொடுத்து கண்ணியப்படுத்தி நபி அவர்கள் ஹஜ்ரத் கதீஜா அம்மாவுடைய தங்கச்சியை வழி அனுப்புனாங்க மக்காவிற்கு.
போன பிறகு கதவு மூடிட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹதீஜா அவங்க மௌத்தாகி வயசான அம்மா, அவங்க மௌத்தாகி 8-10 வருஷம் ஆச்சு, இன்னுமா அந்த வயசான அம்மாவை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? யார் கேட்குறா? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாலிப பெண், முதல் திருமணம் முடித்தது ஹஜ்ரத் ஹதீஜா. அவங்களுக்கு அந்த நேரத்தில் 40 வயசு. 40ல் 25 கூட்டுங்க, எவ்வளோ ஆச்சு? 65 வயசுல மௌத்தானாங்க அவங்க. 65 வயசு அந்த கிழவியான பெண்ணை இன்னுமா அவங்களுடைய சவுண்டு உங்க காதல் விழுந்து கொண்டே இருக்குன்னு மறக்கலையா அவங்கள கேட்கிறாங்க ஹஜ்ரத் ஹதீஜா. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஆயிஷா நான் ஹதீஜாவை எப்படி மறப்பேன்? குடும்ப வாழ்க்கை பாருங்க எப்படி வாழ்ந்து இருக்கிறாங்க. குடும்பத்துடைய வாழ்க்கை தன்னுடைய மனைவியோடு எந்த அளவுக்கு அன்னுண்ணியமாக நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் எப்படி மறப்பேன் என்னுடைய ஹதீஜாவை? இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அபூ தாவூத் ஹதீஸுடைய கிதாபில் வருகிறது. இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவருடைய முஹப்பத் எல்லாமே என்னுடைய நரம்பு நாடி நரம்புகளிலே ஓடுகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நான் அவர்களுடைய முஹப்பத்தை ஊட்டப்பட்டிருக்கிறேன், அவருடைய முஹப்பத் உடம்பில் ரத்தங்களை ஓடுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை தந்தான். நான் 6 குழந்தைகளை தந்தான். அவர் எல்லா சொத்துக்களை தீனுக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்தான் முதல் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். நுபுவத்து கிடைத்த நான் பூமியில வரும்பொழுது, தரையில வரும்பொழுது எனக்கு ஆறுதல் படுத்தியவர்கள் அவர்கள்தான். அவர்தான் வரக்கா இப்னு நௌஃபல் அழைத்து சென்ற நான் நபி என்பதாக எனக்கு அடையாளம் காண்பித்தார்கள். அப்பேற்பட்ட ஹஜ்ரத் ஹதீஜாவோட என்னுடைய திருமணத்துடைய வாழ்க்கை என்னால் மறக்க முடியுமா? அவருடைய பிரியம் என்னை மறக்கடிக்க செய்து விட்டது என்று நினைக்காத, அவருடைய பிரியம் என்னுடைய நாரின் நரம்புகளிலே ஓடுகிறது என்பதாக சொன்னார். இதுதான் திருமணத்துடைய வாழ்க்கையுடைய ஒரு அடையாளம் சகோதரர்களே. இப்ப இந்த 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 கூட்டத்தை நான் கேட்கிறேன். சில பேர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கும், சில பேர் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிருக்கும், சில பேருக்கு 30 வருஷம் ஆயிருக்கும். ஆயிருதா இல்லையாங்க? அட தலை ஆட்டுங்களேன். இப்போ நம்ம மனைவிட்ட போய் क्या माँ तुम्हारा शौहर कैसा है? ஓகே ஹசரத், படா தாஸ்தான் ஹசரத்து, அது பெரிய கிஸ்ஸா, அது சொல்லிட்டே இருக்கலாம். அவர் இருக்குது எங்கள் வீட்டுக்கார பற்றி சொல்லுது. நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய அஹ்லாக் எந்த மாதிரி மனைவி மக்களோடு இருக்குதுன்னா, எடுத்து பேசுவது, திட்டுவது, எல்லாத்துக்கு முன்னாடி அடிப்பது, மிரட்டுவது, அவங்க அம்மா அப்பா பேரு சொல்லி திட்டுவது, அவங்களுடைய பிறந்த மக்களை பார்த்து திட்டுவது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அதாவது நம்முடைய பெண்களை, நம்முடைய மனைவிமார்களை அடிமைகளை போன்று நடத்துகிறோம். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள நபி வந்தாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, சிரித்துக்கொண்டே சிரித்துக்கொண்டே வீட்டுக்குள்ள வருவாங்க. வாசனை திரவிய அத்தர் பூசி கொண்டு வருவாங்க, மிஸ்வாக் செய்துட்டு வருவாங்க, சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க. இந்த 4 சிஃபத்தோடு வீட்டுக்குள் நபி வருவாங்க. முதலாக முகத்தில் ஒரு சிரிப்பு தன்மை இருக்கும், உள்ள வருவாங்க. அந்த சிரிப்பின் மூலமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு உள்ளம் சந்தோஷம் அடையும். இரண்டாவது, வேர்வை நாட்டத்தோடு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதெல்லாம் ஆத்தரை பூசிக் கொள்வாங்க. வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட நம்முடைய மனைவிக்கு தக்லீஃப் வரக்கூடாது என்பதற்காக மிஸ்வாக் செய்வாங்க. வீட்டுக்குள்ள வந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் வேணும் என்பதற்காக சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க. இந்த 4 சிஃபத்தும் நபி வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டில் சண்டை என்பதே இருக்காது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு வாழ்ந்தாங்க. இப்போ நாம் இந்த மாதிரி செய்கிறோமா? நம்ம வண்டி சவுண்டு கேட்ட உடனே டே துமாரா ஃபிரௌன் ஆத்தாரே அப்பா வச்சவங்க சொல்லிடுது. நம்மளை பார்த்து எல்லாம் பீவி என்ன ஆகுதுங்க? ஃபிரௌனுங்க. நம்ம பார்த்த உடனே பசங்க பயப்படுறாங்க, வீட்டுக்குள்ள மனைவி பயப்படுறான். எந்த மாதிரி நம்முடைய சிஃபத் இருக்கணும்னா, நம்ம வண்டி ஹாரன் கேட்டோம், நம்ம பிள்ளைகள் வாசற்படியில் வந்து நிற்கணும், நம்ம மனைவி வந்து வாசற்படியில் நிற்கணும், நமக்கு அன்பான முறையில் இஸ்திக்பால் செய்யணும், நமக்காக வேண்டிய சலாம் சொல்லி உள்ளே வரவழைக்கணும், கண்ணியமான முறையில் உட்கார வைக்கணும். இந்த மாதிரி நபி அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் இன்னமும் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை சொர்க்கமாக ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லமா இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு போன உடனே சலாம் சொல்லிட்டு போலாமா? हमारे घर में क्या हजरत अब सलाम बोले तो कर हमसे रंगा अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. क्या जी अच्छा गए क्या हुआ तुमला? அந்த பொம்பளை கேட்கும், முதல் நாள் கண்டிப்பாக கேட்கும்.
सीरत बयान केट नहीं नए नए हज़रत आज से हमें अब इशा में जाको नमाज़ पढ़ लो जाको घर में सलाम बोलते हैं अस्सलाम वालेकुम रहमतुल्लाह बिशारम से हज़रत आए सलाम बोले नहीं सौंडा सलाम चुटे उल्ला போனேன்னா உங்க மனைவி ஒரு மாதிரியா பார்க்கும் क्या जी हुआ तुमनाल கேட்கும் சமாளிச்சு போக போக எல்லாம் சரியா போய்டும் என்ன ஆஜி சாப் சலாம் சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு பெரியார் சொல்றாரு நம்ம காலையில போய் சாயந்தரம் வரும் வந்த உடனே அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த ஆள் வரட்டும் என்னென்ன கேட்டு ஒரு வாரமாக கேட்டிருக்கிறோமே இதுவரை வாங்கி தரலையே வந்த உடனே முதல்ல கேள்வி கேட்டு அந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு பணம் இறக்குற மாதிரி ரெடியாக இருக்கும் அந்த பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ளே போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உடனே அந்த பாம்பு அப்படியே பத்துக்கும் கம்முன்னு ஆகிடும் ठंडावाइடும் ஆச்சு பேட்டோஜி கேஜி டென்ஷன் வந்து கேஜிவோ என்ன டென்ஷனாக இருந்தேன் அது ஒன்றும் இல்லை சும்மா உட்காருங்க தண்ணி வேணுமா தண்ணி திகான கொடுங்க சலாமில் அல்லாஹ் எல்லாத்தையும் போக்கிடுறான் மனஸ்தாபங்களை எடுத்துடுறான் டென்ஷனை எடுத்துடுறான் கோபத்தை எடுத்துடுறான் சலாம் என்பது ஒருவருக்கு ஒரு முஹப்பத் வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு தொஃபா அது அந்த சலாமை யாரும் பின்பற்றுறதில்ல குடும்பத்தில் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பாருங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும் நபி அவர்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்கள் வாழலாமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க ஒரே பயான் கேட்டு போவாதீங்க அலி சொன்னாங்களா இல்லையா வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாய் அடுத்த வருஷம் இந்த பள்ளிக்கு வந்து அப்படின்னு சொன்னா எல்லாம் அவுலியாக்களா இருக்கணும் நபியுடைய சுன்னத்தோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஆமா அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை தந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மக்காவுடைய காஃபிர்களிடத்தில் முன்னாடி தாவத்து கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த மக்கா காஃபிர்கள் நபியிடத்தில் வராங்க சுருக்கமாக சொல்கிறேன் முஹம்மதே நீங்கள் நபி என்பதற்கு என்ன ப்ரூஃப் மூசா நபி 9 மோஜிசாக்களை கொண்டு வந்தார் சாலிஹ் நபி ஒட்டகத்தை கொண்டு வந்தார் நூ அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கொண்டு வந்தார் கொண்டு வந்தாங்களா இல்லையா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு குருடருடைய கண்ணுக்கு முன்னாடி போய் கண்ணை தடவினால் அவருக்கு கண் பார்வை கிடைத்து விடும் இந்த மாதிரி மோஜிசாக்கள் நபிமார்கள் கொண்டு வந்தார்களே நீங்கள் என்ன மோஜிசாவை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று மக்காவுடைய காஃபிர்கள் கேட்டாங்க பாருங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க நபி அவர்களுக்கு அல்லாஹ் 1,00,000 மோஜிசாக்களை தந்தானாம் எத்தனை லட்சம் அதெல்லாம் அங்க அல்லாஹ் சொல்லி காட்டல குர்ஆன் ஷரீஃப்ல 1,00,000 மோஜிசாக்கள் அல்லாஹ் தந்தான் அதுல டாக்டர் முஸ்தபா என்ற ஒரு அரபு நாட்டு எகிப்து நாட்டு ஒரு ஆசிரியர் 100 மோஜிசாக்களை அற்புதமான அல்ஃபி மோஜிசாத்தின் என்ற ஒரு கிதாபை அரபியில் எழுதியிருக்கிறார் அதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே இந்த 2 விரல் இருந்து அல்லாஹ் ஊட்டை சஷ்மா வெளியாக்கினால் 1400 பேர் தண்ணீர் குடித்தார்கள் நிலவை நபி அவர்கள் பிளந்தார்கள் ஒட்டகம் நபியிடத்தில் பேசியது சவுர் குகையிலே பாம்பு நபியிடத்தில் பேசியது தாயிஃப் நகரத்திலே மான்கள் நபியிடத்தில் பேசியது கோவிற்கது நபியிடத்தில் பேசியது உடும்பு நபியிடத்தில் ஈமான் கொண்டது ஈமான் அல்லாஹ்வை பற்றி பேசியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசிலே முல்க் ஷாமுக்கு போகும்போது மரங்கள் எல்லாம் சஜிதா செய்து நபிக்கு சலாம் சொல்லியது கற்கள் நபிக்கு சலாம் சொல்லியது ஏராளமான மோஜிசாக்கள் அல்லாஹ் நபிக்கு தந்திருக்கிறான் ஒரே இரவிலே வானத்தில் போய் அல்லாஹ்வை சந்தித்து அரஷை இலாஹில போய் அல்லாஹ்வை பார்த்து விட்டு வந்த அதை விட பெரிய மோஜிசா இது எதுவுமே அல்லாஹ் அந்த காஃபிர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை ஒரு மோஜிசாவை அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யா ரசூலல்லாஹ் நீங்கள் நபி என்பதற்காக இவர்கள் நபி தாவா செய்கின்ற காரணத்தினால உங்களிடத்தில் ப்ரூஃப் கேட்கிறாங்க நீங்க நபி என்பதற்கு என்ன ஆதாரம் இப்ப நீங்க ஒரே வார்த்தை அவள்கிட்ட கேளுங்க லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன் ஓ மக்களே நான் 40 வயசுல நுபுவத்துடைய தாவா செய்கிறேன் நான் நபி என்பதா சொல்கிறேன் இந்த 40 வயசு வரையும் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் பாத்தீங்களா என்னுடைய சிறுபிராயம் என்னுடைய வாலிபம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய திருமணத்துடைய வாழ்க்கை என் சமூக சேவையுடைய வாழ்க்கை 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேனே நபியே அந்த மக்களிடத்தில் கேளுங்க குர்ஆன் ஷரீஃப்ல கேட்க சொல்றான் அல்லாஹ் அந்த மக்களிடத்தில் கேளுங்க என் வாழ்க்கையில் நான் பொய் சொல்லி இருக்கிறேனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இல்லைன்னா மோசடி செய்திருக்கிறேனா இல்லை என்று சொன்னார்கள் தவறா தீர்ப்பு கொடுத்திருக்கிறேனா இல்லை என்று சொன்னார்கள் யாருக்காவது கஷ்டம் கொடுத்திருக்கனா இல்லை என்று சொன்னார்கள் அமானிதமா நடந்திருக்கிறேனே ஆமா அமானிதமா நடந்தீங்க எல்லாத்துக்கும் ஆமாம் 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 என்று சொன்னார்கள் தவறான விஷயத்தை இல்லை இல்லை என்று சொன்னார்கள் அப்ப அல்லாஹ் சொல்கிறான் இந்த 40 வருஷத்துடைய வாழ்க்கை அவர் சிறுபிராயத்தில் இருந்து திருமணத்துடைய வாழ்க்கை 40 வயசு வரையும் ஒரு சுத்தமான வாழ்க்கை நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை அமானிதமான வாழ்க்கை
பொய்யே இல்லாத வாழ்க்கை, மோசடி செய்யாத வாழ்க்கை அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார்கள் அல்லவா? இந்த சுத்தமான வாழ்க்கை தான் 1,00,000 மோஜிசாக்களை விட பெரிய மோஜிசா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த வாழ்க்கை தான் நாம் வாழணும் இன்ஷா அல்லாஹ். வாழலாமா இன்ஷா அல்லாஹ்? நான் இத்தனை விஷயம் சொன்னேன். அதனால தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நுபுவத்து கிடைக்கும் போது என்ன சொன்னாங்க? நபி அவர்கள் உடம்பெல்லாம் அதிர்ச்சே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து எழுந்து உட்கார்ந்த பிறகு தசல்லி கொடுத்தாங்க. அது ஹதீஜா, வல்லாஹி மா யுக்ஸிக அல்லாஹு தஆலா இன்னக லதஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஹஜ்ரத் ஹதீஜா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். ஏன்னா நீங்க சொந்த பந்தங்களை அரவணைச்சு நடக்கிறீங்க, விருந்தாளிக்கு விருந்து தரீங்க, கடனாளி கடனை அடைக்கிறீங்க, சுமை உங்களுடைய சுமை எடுத்துக் கொள்ளுங்க யா ரசூலல்லாஹ். இப்படி நல்ல சிஃபத்துகள், நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அதனால நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு வரக்கா என்று நௌஃபல் இடத்தில் அழைத்து சென்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நுபுவத்து கிடைக்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆதாரமாக மக்கா காஃபிர்கள் சொல்கிறார், அந்த 40 வருஷத்துடைய நற்குணம் உள்ள வாழ்க்கை தான் மிகப்பெரிய மோஜிசா, அற்புதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 40 வருஷத்துடைய அஹ்லாக்கி வாலி ஜிந்தகி தான் அந்த மக்களுக்கு ஹிதாயத்து காரணமாக இருந்தது. வாழலாமா இன்ஷா அல்லாஹ்? அதனால தான் ஆரம்பத்தில் ஹதீஸ் ஓதுனே, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், உங்களுக்கு நற்குணத்தை போதிப்பதற்கு தான் அல்லாஹ் என்ன அனுப்பிடுவான். நான் வந்து வீடு கட்டுவதற்கோ, நாட்டை பிடிப்பதற்கோ, ஆட்சி செய்வதற்கோ, மக்களை கொடுமைப்படுத்தவோ, அடிமைகளை ஆக்கவோ நான் வரவில்லை. உங்களுக்கு நற்குணத்தை போதிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு தடவை அபூசர் கிஃபாரி என்ற ஒரு நபர் முஸ்லீம் ஆவல் அந்த நேரத்தில் மக்காவில் முஹம்மது என்ற ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார் என்பதை ஒரு வாரம் தங்கி நீங்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவர் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னார். யாரு? அபூசர் கிஃபாரி. அவர் பேர் என்னங்க? அபூசர் கிஃபாரி. பயான் முடிச்ச பிறகு எக்ஸாம் ஒன்று வைப்பேன் நான், அதில் எல்லாம் பாஸ் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். நான் சும்மா அப்படி கேட்டு போக மாட்டேன் பாய். அந்த பயான்ல இல்லை, லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் உண்டு, அந்த எக்ஸாமில் எல்லாம் பாஸ் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம்னா நான் பேசின 1 மணி நேரம் பயானத்தில் கேள்வி கேட்பேன். அப்போ நீங்கள் உண்மையே பயான் கேட்டிங்களா அதில் தெரிஞ்சிடும். पहले बोलना नहीं हजरत में पीछे बैठे रहेंगे नाम தேவைப்பட்டா கேட்போம் பாய், கேட்க மாட்டேன். எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் கேட்கறது இல்லை. நீங்கள் ஆர்வமாக கேட்கறதுனால கேட்பேன் இன்ஷா. எல்லாம் சொல்லுவீங்க, நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் உங்கள்கிட்ட இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அபூசர் கிஃபாரி தன்னுடைய சகோதரரையும் அவரோடு ஒரு நண்பரையும் மக்காவுக்கு அனுப்புகிறார். ஒரு வாரம் தங்கி முகமது நபி அவர்களுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. ஒரு வாரமாக தங்கி மக்காவிலே அபூசர் கிஃபாருடைய சகோதரர், அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. பார்த்து வந்து அபூசர் கிஃபாரி ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. எப்படி இருக்கிறார் அவர், என்ன சொல்ல வருகிறார்? அவர் சொல்றாரு, அபூசர் கிஃபாருடைய சகோதரர், என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரரே, ரஅய்துஹு யஅமுரு பில் மஅரூஃபி வ யன்ஹா அனில் முன்கர். நான் அவரை பார்த்தேன், மக்களுக்கு நல்லது சொல்கிறார், யாராவது தப்பு செய்தால் அது தப்பு என்று தடுக்கிறார். மூணாவது சொல்கிறார், வரஐதுஹு பிமகாரிமில் அஹ்லாக். நான் அவரிடத்துல பார்த்தேன், அவ்வளோ அழகிய நற்குணங்கள், அஹ்லாக்கை ஹசனா அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாரிடத்திலும் சிரித்து கொண்டே பேசுகிறார், எல்லா மக்களிடத்திலும் அன்பாக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நபரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அபூசர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் அபூசர் கிஃபாரிடத்தில் சொல்கிறார். உடனே அபூசர் கிஃபாரி என்ன செய்கிறாராம், அவருடைய ஹான்தான், அவருடைய ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு மக்காவில் வந்து நபியுடைய கையை பிடித்து பையத் வாங்கி முஸ்லீம் ஆகிவிட்டார். 300க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய ஊர்ல இருந்தார்கள் என்று ரிவாயத்தில் வருகிறது. ஒரு வாரம் தங்கி நபியுடைய நற்குணத்தை பார்த்து 300 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தொழுகை, நம்முடைய ஜகாத், நம்முடைய ஹஜ்ஜு, நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய எல்லா விதமான நோன்புகள் பார்த்தா நம்ம கூடவே இருக்கிறது. எந்த கைர்கம தொழுகை பார்க்கறது இல்லை, அந்த டேஸ்டும் தெரியாது. நோன்பு வைக்கிறது இல்லை, அந்த டேஸ்டும் கைர்கமருக்கு தெரியாது. ஹஜ்ஜு செய்வதில்லை, அவர்களுக்கு அங்கு அனுமதி இல்லை. ஜகாத்து நமக்கு மட்டும்தான். இந்த அமாலின் மூலமாக கைர்கோமுக்கு ஹிதாயத் என்பது பெற முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் மஸ்ஜிதுக்குள்ளவே செய்கிறோம், நமக்குள்ளவே செய்து கொள்கிறோம். கைர்கோமுகளுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்க வேண்டும், ஈமான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அஹ்லாக்கின் மூலமாகத்தான் கிடைக்கும். பஸ்ல போனோம், ஒருவர் வயசா நின்று கொண்டிருக்கிறார், நாம் எழுந்து அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். உணவு தேடி வருகிறார், உணவு தர வேண்டும். தண்ணீர் கேட்டு வந்தால் தண்ணீர் தர வேண்டும். கிழிந்த ஆடை உடுத்திருந்தால் ஆடை தர வேண்டும். அவர் எது கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாக பேச வேண்டும். இது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. இது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நற்குணங்கள். அதனால்தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபத்ஹ் மக்கா வரையும் 15,000 சஹாபாக்கள் மட்டும் இருந்தாங்க. நபி அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு 2 வருஷம் ஹயாத்தா இருந்தாங்க. அந்த 2 வருஷத்துல தான் 1,10,000 பேர் இஸ்லாத்தை கபூல் செய்தாங்க. எப்படி என்று சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, வாளாலோ மிரட்டியோ இவர்களாம் முஸ்லீமாகவில்லை. ஃபுத்திஹத்தில் மதீனத்து பி அக்லாக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது. மதீனாவில் வெற்றி அல்லாஹ் எப்படி கொடுத்தான்னா, நபி அவர்களுடைய அக்லாக்கின் மூலமாக தந்தான். நபி அவர்கள் நற்குணத்தின் மூலமாக தந்தான். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? வியாபாரத்திலே அமானிதம், எடையிலே நீதம், அல்லாஹுக்கு பயந்து எடை போடுவது, வியாபாரத்தில் சரியான தரமான பொருளை விற்பது, என்ன பொருள் இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்வது, வாலிபத்தை பாதுகாப்பது, எல்லாத்துக்கும் உதவி செய்வது, ஏழை எளிய மக்களுக்கு அனுசரித்து நடப்பது, இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த அஹ்லாக்குகள். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அட சொல்லுங்களே. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் நமக்கு கற்று தந்த பிறகு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு. பொதுவாகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் நபி அல்ல, கியாமத்து நாள் வரக்கூடிய எல்லா இன்சானுக்கும் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபாத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றா, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். மக்களே, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் தாங்காது, மனசு சங்கடப்படுவார். அந்த கஷ்டம் நீங்குகின்ற வரை அவர் அமைதியாக இருக்க மாட்டார். முஸ்லிம்களுக்கோ மற்ற மக்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நபி அவர்கள் உள்ளத்தால் கஷ்டப்படுறாங்க, துடித்து போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நபியை, நற்குணம் உள்ள நபியை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு மட்டும் நபி அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்படவில்லை, உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றானே. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு ஒரு 6-7 மாசம் ஆச்சு. அந்த 6-7 மாசத்தில் மக்காவில் பெய்யக்கூடிய மழை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். காபத்துல்லா இருக்கிறது, மக்கா இருக்கிறது. காபத்துல்லாவில் ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துகள் இறங்குகிறது. காபத்துல்லாவில் ஒரு அமல் செய்தால் 10 லட்சம் அமலுடைய 1 லட்சத்துடைய அமலை அல்லாஹ் சவாபை தருகிறான். அவ்வளவு பெரிய பர்க்கத்தான இடம். காஃபிர்கள் நபி அவர்களை விரட்டடித்த காரணத்தினால் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். நபியை கொண்டு ஈமான் கொண்ட சுமாமா இப்னு உசால் நபி அவர்களுக்கு பொருளாதார தடை, அந்த மக்காவாசிகளுக்கு பொருளாதார தடை விதித்து விட்டார். உணவு இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ரிவாயத்தில் வருகிறது, பல நாட்கள் பசியா இருந்த காரணத்தினால மக்காவாசியருடைய கண் பார்வையெல்லாம் போயிடுச்சான். எத்தனையோ சின்ன குழந்தைகள் மூத்தாயிடுச்சான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான் சூரத்து நஹ்லில, வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் நாமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா மின் குல்லி மக்கான். ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு நிம்மதியான ஊர் அந்த காபத்துல்லா. ஆனா அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தினால், நபி அவர்களை மக்கா விட்டு விரட்டடித்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அஸாபை தந்தான் என்று சொன்னால், ஃபஅஸாகஹ அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். அவர்கள் செய்த தவறின் காரணமாக அதாவது என்ன, பசி என்ற ஆடை அல்லாஹ் அவர்களுக்கு தந்து விட்டான். லிபாஸ் அப்படின்னா நம்ம ஆடை உடம்போடு ஒட்டி இருக்கும், அப்படிதானங்க? மேல ஜிப்பா கழிட்டா கூட இந்த பனின் ஒட்டி இருக்கும். ஒட்டி இருக்குமா இருக்காது? எப்படி நம்முடைய ஆடை உடலோடு ஒட்டி இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுடைய பசி நிரந்தரமாக ஒட்டி இருந்தது. வயிறும் முதுகும் ஒன்னாயிடுச்சு அவங்களுக்கு பசியின் கொடுமையில. வயிறு முதுகும் பீட் और पेट एक्सा हो गया, ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. எலும்பு கூடு மாதிரி ஆகும் அளவுக்கு பல மக்கள் ஆயிட்டாங்க, ஏழைகள் எல்லாம். ரிவாயத்தில் ஒரு தஃப்சீர்ல முஃப்தி ஷஃபி சாப் ரஹமத்துல்லாஹ் எழுதுறாங்க, பசியின் கொடுமையில தெருக்களிலே செத்து போன நாய்களுடைய கரிகளை சாப்பிட்டார்கள் அவர்கள். இந்த நேரத்தில் மக்காவாசிகள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூறுகிறார்கள்.
ஒன்று கூடி உத்துபா, ஷைபா, அபு சுஃபியான், அபு லஹப், அபு ஜஹல் எல்லாம் ஒன்று கூடி நாம் எதுவுமே செய்ய முடியாத நேரத்தில் நாம் முகம்மது அவர்களை விரட்டடித்த காரணத்தினால் இறைவன் நமக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான். அதனால் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவர் துவா செய்தால்தான் நம்ம ஊரில் மழை பெய்யும் சொல்கிறானுங்க. யார் சொல்கிறா? நீ ஏன்டா துரத்தடிச்ச? உனக்கு அசாப் இறங்கிச்சு பார்த்தியா? இப்போ பாருங்க, யார் அனுப்பலாம்? அபு சுஃபியான் அனுப்பலாம். ஒரு துணிச்சலான ஆள் அபு சுஃபியான் அவர்கள், போர் வீரர், அதுவும் குதிரை வீரர் அவர். அபு ஜஹல், உத்துபா, ஷைபாலாம் பத்ர்ல கொல்லப்பட்ட பிறகு அதுக்கு பிறகுள்ள எல்லா போர்களும் அவர் தான் தலைவராக இருந்தார். நபியுடைய தர்பார்ல மதீனாவுக்கு வருகிறார். 6 மாத காலங்களாக சஹாபாக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வருகின்ற நேரத்திலே சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் பார்த்தாங்க, அபு சுஃபியான் எங்களை விரட்டடித்து விட்டு எங்க ஊருக்குள்ள நீ வருகிறாயா? சஹாபாக்கள் நபியிடத்தில் போய் நீ அனுமதி கொடுங்க, அவருடைய தலையை நாங்கள் வெட்டி விடுகிறோம். அவர் எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறான்னு தெரியல. அவர் உள்ள விடுனாங்க நபி. நம்மளா இருந்தா வாச்சு दाल दाल बतूनुவோம். बस्ती से बगाए से आदमियों ने अंदर आता है मान दाल दाल का बात के पुलिस स्टेशन बात कर लेंगे. நம்முடைய அகலா, நபியுடைய அகலாக்க பாருங்க. அவர் உள்ள விடுங்க, நான் பேசுறேன்னா உட்கார வச்சாங்க அபு சுஃபியானை. அபு சுஃபியான் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார், மருமகன் கூட என்று பார்க்கல. நாட்டை விட்டும் விரட்டடித்தார் அபு சுஃபியான். நபிக்கு முன்னாடி வந்து உட்காருகிறார். முகமதே, நாங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். சரி, நீங்கள் வந்த பிறகு மக்காவில் மழை பெய்யல. உங்களை கொண்டு ஈமான் கொண்ட சுமாமா இப்னு உசால் பணக்காரர், ஒரு அரசர், மக்காவுக்கு அரிசி கோதுமை அனுப்பி கொண்டே இருந்தார். அவர் பொருளாதார தடை விதித்த காரணத்தினால பசியின் கொடுமையிலே பல பேர் இறந்து விட்டார்கள். பல பேருக்கு கண் பார்வை போய்விட்டது. பல பேர் நாயுடி கறிகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் எலும்பு கூட இருக்கிறாங்க. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆகையினால் நான் உங்களிடத்தில் நான் துவா கேட்க வந்திருக்கிறேன். மக்காவில் மழை பெய்யணும், நீங்கள் துவா செய்யுங்க. சஹாபாக்கள் நின்று கொண்டு பார்க்குறாங்க எல்லாமே. இப்போ நபி என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. அமைதியாக இருந்தாங்க நபி. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, ஒரு நாள் ஞாபகப்படுத்துகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு சுஃபியான், மக்காவில் கடுமையான பஞ்சம். காலையிலிருந்து மாலை வரை காபாவுடைய துணி பிடிச்சு கதறி அழுதோம். அபூ தாலிப் அவர்கள் மஸ்ஜிதுடைய காபத்துல்லாவுடைய முத்தவல்லி, பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் காபாவுடைய துணி பிடித்து கூட மழை வரல. திடீர் என்பது அபூ தாலிப் வெளியே வந்து வீட்டுக்கு வந்தார். நீங்க 8 வயசு, அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 8 வயசு. உங்களை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் காபாவை சுற்றி நின்று கொண்டிருந்தோம். இறைவனிடத்தில் துவா செய்து கொண்டிருந்தோம். அப்பையும் சாய்ந்து நாயும் மழை பெய்யல. உங்களுடைய சச்சா அபூ தாலிப் கொண்டு வந்து காபாவுடைய மைன் தர்வாசா ஹஜருல் அஸ்வதுக்கு நடுவில் முல்தசிம் என்ற இடம் இருக்குது இல்லை, அந்த இடத்துல உங்களை நிப்பாட்டி உங்களுடைய வயிறு காபாவுடைய திவாரோட சுவரோடு ஒட்டி இப்படி நிப்பாட்டி உங்களுடைய வலது கையால் வானத்தின் பக்கம் உயர்த்தி இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அபூ தாலிப் துவா செய்தார். யா அல்லாஹ், இவருடைய பொருட்டால் நாங்கள் மழை கேட்கிறோம், எங்களுக்கு மழை கூடு என்பதை அபூ தாலிப் கேட்டார். அந்த செகண்ட்ல மேகங்கள் வந்தது. அந்த மேகத்தில் தண்ணீர் பொழிந்தது. 1 வார காலங்கள் மக்காவில் மழை பொழிந்தன. நீங்க மறந்திருக்கலாம், நாங்கள் பெரிய தலைவராக அந்த நேரத்தில் இருந்தோம். அந்த 8 வயசுல உங்களுடைய பரக்கத்தினால தான் மக்காவில் மழை பொழிந்தது. நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய நியாமத்துகளை மறுக்கலாம் அல்லது நாம் மறந்து விடலாம். ஆனா எங்களுக்கு இப்போ ஆபத்தில் இருக்கிறது. அதனால நீங்கள் துவா செய்தால் எங்களுக்கு மக்காவில் மழை பெய்யும். சுமாமாவுக்கு நீங்கள் லெட்டர் எழுதினால் எங்களுக்கு உணவு கிடைக்கும். யா ரசூல் முஹம்மது அவர்களே, எங்களுக்கு உதவி செய்யுங்களே என்று நாட்டு விட்டும் விரட்டடிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்விடத்திலே 13 வருட காலங்கள் நபியை துன்புறுத்திய அந்த அபூ சுஃபியான், மக்காவாசிகள், தன்னுடைய மக்காவில் வாழ்ந்த மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்களே, மௌத்தாய் கொண்டிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் அழுதுவிட்டு, ரப்பே அவர் குற்றங்களை மன்னித்து விட்டு அவர்களுக்கு மழை கொடு என்பதா துவா செய்தாங்க. அபூ சுஃபியான் இங்கே இருக்கிறார், அங்க மழை பெய்யுது. அபூ சுஃபியான் இங்கே இருக்கிறார், அங்க என்ன ஆகுதுங்க? மழை பெய்யுது. சுமாமா இப்னு உசாலுக்கு அலி ரலியல்லாஹு கூப்பிட, அலியே சுமாமாவுக்கு கடிதம் எழுதுங்கள். கடிதம் எழுதி ஒட்டகை குதிரை வீரரிடத்தில் கொடுத்து அனுப்புங்கள்.
உடனடியாக தானியங்களை மக்காவுக்கு அனுப்ப சொல்லுங்கள். உடனடியாக சுமாமா இப்னு உசால் நபியுடைய கடிதத்தை பார்த்து மக்கமா நகரத்துக்கு சோளம், தானியம், அதாவது என்ன, அதாவது கோதுமை, நெல் எல்லாம் அனுப்பினார்கள். மூட்டை மூட்டை அனுப்பினாங்க. அது எல்லாம் சாப்பிட்டுட்டு பத்ர் 2வது ஹிஜ்ரியில் மறுபடியும் நபிகிட்ட சண்டை போட்டு வந்தாங்க. யாரு? உஹது போர்ல சண்டை போட வந்தாங்க. கஸ்வே கந்தக் சண்டை போட வந்தாங்க. கடைசி ஒரு நபி சுகூனாவில்லை. ஹிஜ்ரி 6ல் உம்ராவுக்கு வந்தாங்க. உம்ரா செய்யக்கூட விடலை. உம்ரா செய்யக்கூட அந்த மக்கள் விடலை. அன்பானவர்களே, நெஞ்சால் குத்தியவர்களை மன்னித்தவர்கள் ரசூலுல்லாஹ். உயிர் விரோதிகளை மன்னித்தவர் ரசூலுல்லாஹ். அதான் அல்லாஹ் சொல்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் நபி அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். உங்கன்னா முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காஃபிர்களுக்கு கூட எந்த துன்பம் வரக்கூடாது என்று எண்ணியவர்கள் தான் தாஜ்தார மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மன்னிப்பு சிஃபத்திலே அற்புதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதனால நாமும் மன்னிப்பு சிஃபத்தோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். சின்ன சின்ன விஷயத்தை என்ன சொல்றோம், தூ மேரா ஜனாசா பண்ணானே மை தேரா ஜனாசா படங்கானே, ஜனாசா வரையும் போறானுங்க. புரிஞ்சுங்களா? சொத்து பிரச்சனையிலே, வீட்டு பிரச்சனையிலே, கடன் பிரச்சனையிலே, நான் மௌத்தாட்ட என் ஜனாசா நீ வரக்கூடாது, என்ன பெரிய அவளியா மாதிரி வரும், உன் ஜனாசா நான் வரமாட்டேன். ஜனாசா ஜனாசா லெவல்ல போற நம்ம இது வந்து மனிதனுடைய சிஃபத் அல்ல, இதுவெல்லாம் மிருகங்களுடைய சிஃபத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சிஃபத் பாருங்க. நான் நபி அவர்களை விரட்டடித்த மக்கள் நபியிடத்துல சரண்டராகி துவா செய்யுங்க யா ரசூல். நபி பதுவா செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் படைத்தா மக்காவாசிகளுக்கு துவா செய்தாங்க. உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல 50 சஹாபாக்கள் நிப்பாட்டினாங்க. எக்காரணத்து கொண்டு கீழே வராதீங்கன்னாங்க. ஆரம்பத்தில் நபி அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அதிலிருந்து எல்லா சஹாபாக்கள் கீழே இறங்கிட்டாங்க. 12 சஹாபாக்கள் மட்டும் மேலே இருந்தாங்க. காலித் இப்னு வலீத் அம்பெடுத்து அவரை கொன்று விட்டார். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 300 சஹாபாக்கள் படுகாயம் அடைந்தாங்க. நபி அவர்கள் உட்பட படுகாயம் அடைந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொல்லியும் இவர்கள் கேட்கலையே என்ற மனசு கவலையிலே ஒரு மலைக்கு கீழே நபி அவர்கள் கவலையோடு அமர்ந்திருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், நாம் தவறு செய்த காரணத்தினால நமக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வந்துச்சு என்பதை சஹாபாக்கள் கை செய்தப்பட்டு, இப்ப நபியிடத்துல போய் எந்த முகத்தை வைத்து நாம் நபியிடத்துல பேசுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னா கூட சலாம் பதில் சொல்ல மாட்டாங்களே. நபி அவர்கள் முகத்துல பல்லுல பாதிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் ஓடுகிறதே. இப்ப இந்த நேரத்தில் சஹாபாக்கள் அச்சப்படுறாங்க நபியிடத்துல போவதற்காக வேண்டி. ஏன்னா சஹாபாக்கள் சில பேர் நபியுடைய பேச்சு கேட்காத காரணத்தினால நபி மனசு கஷ்டம் ஏற்பட்டுச்சு. சாயந்தரம் வராச்சு, யாருக்கு நபி பேசல. சஹாபாக்கள் படுகாயம் அடைந்து கூட அந்த வலியை தாங்கிக் கொண்டார்கள். நபி அவர்கள் பேசாத காரணத்தினால அந்த வலியை தாங்க முடியாம அழுகுறாங்க சஹாபாக்கள். நபி எங்களிடத்தில் பேசலையே. அப்போ சஹாபாக்கள் சார்பாக அல்லாஹ் பேசுறான். யார் சார்பாக சொல்லுங்களேன்? சஹாபாக்கள் சார்பாக அல்லாஹ் பேசுறான். என்ன பேசுறான்? சூரத் ஆல் இம்ரான் அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபzzன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலி. நீங்கள் ரஹ்மத்தாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரஹ்மத்து மிருதுவான கல்வுள்ளவராக இருக்கிற காரணத்தினால தான் இந்த சஹாபாக்கள் ஆயிரக்கணக்காக உங்களோடு சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவர்கள் நீங்கள். ஒரு கால் நீங்கள் கோபம் உள்ளவராகவோ கடினமான கல்வுள்ளவர்களாக இருந்திருந்தால் இந்த சஹாபாக்கள் எங்கேயோ போயிருப்பாங்க. அதனால உங்களிடத்தில் கிட்ட வரை இவர்கள் அச்சப்படுறாங்க. நாங்க நபி பேச்சு கேட்கலையே, அதனால தான் தோல்வி ஏற்பட்டது என்பதாக பயப்படுறாங்க யா ரசூலல்லாஹ். அதனால நான் அவர்கள் சார்பாக உங்களிடத்தில் சிபாரிசு செய்கிறேன். யார் சொல்றா? அல்லாஹ் சிபாரிசு செய்யற சஹாபாக்கள் சார்பாக. அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், மை மாஃப் கர் தாலியா துமே भी माफ कर डालो, அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. அல்லாஹ் அந்த மாதிரி சொல்ல, நபிக்கு இஸ்ஸத் கொடுக்கிறான், நபிக்கு கண்ணியம் கொடுக்கிறான். சஹாபாக்கள் சார்பாக அல்லாஹ் பேசுகிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், ஃபஅஃபு அன்ஹும், ஏதோ தப்பு செய்துட்டாங்க யா ரசூலல்லாஹ், நீ அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை மன்னிச்சிடுங்கன்றான். யார் சொல்றது? சொல்லுங்களேன். யாரை பார்த்து சொல்றான்? நபியை பார்த்து சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? மை மாஃப் கர்தா துமே மாஃப் கர் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சொல்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். பாருங்க எவ்வளவு பெரிய நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிட்டாங்க. இது மட்டும் போதாது, வஸ்தக்ஃபிர் லஹும்,
அவர்கள் சார்பாக என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். யா அல்லாஹ், இந்த சஹாபாக்களை மன்னித்து விடு என்பதாக கேளுங்கள். நீங்கள் மன்னித்த காரணத்தினாலே நானும் மன்னித்து விடுகிறேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? ஒன்னு நபி மன்னிப்பது, இரண்டாவது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் சஹாபாக்கள் சார்பாக, நானும் அவர்களை மன்னித்து விடுகிறேன். நபியும் மன்னிச்சுட்டாங்க, சஹாபாக்கள் சார்பாக நபியும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ மாஃபி தலாஃபில் ஆயிடுச்சு. சில நேரத்தில் மாஃபி தலாஃப் ஆயிட்டா கூட நம்ம ஒன்று சேர்த்துக்கு பல நாட்கள் ஆகும். ஆமாவாதான் மன்னிச்சுட்டா கூட அச்சா மாஃப் கதல ஜாம் பாத் மே தேखेंगे मिलेंगे அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இருக்குதா இல்லையாங்க நம்ம நடைமுறையில்? அல்லாஹ் சொல்றான், இல்லை யா ரசூலல்லாஹ், இனி நடக்கக்கூடிய எத்தனை போர் இருந்தாலும், குடும்ப விஷயமா இருந்தாலும் அல்லது தீனுடைய விஷயமா இருந்தாலும், வஷாவிருஹும் ஃபில் அம்ரு, எல்லா மஷூராக்களிலே இவர்களை சேர்த்து நீங்கள் மஷூரா செய்யுங்கள். மன்னித்து விடுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், எல்லா விஷயத்தையும் இவர்களோடு சேர்த்து நீங்கள் மஷூரா செய்கிறீர்கள் என்பதாக சஹாபாக்கள் சார்பாக பேசுறான். அந்த அளவுக்கு அற்புதமான நபியாகவும் அற்புதமான சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்தான். சகோதரர்களே, அந்த உம்மத்தில் பிறந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே நாளை மறுமை நாளையில கூட உலகத்தில் எப்படி நபி அவர்கள் நம்முடைய கஷ்டத்தை சகித்து கொள்ள மாட்டார்களோ, மறுமை நாளையில கூட நபி அவர்கள் கஷ்டத்தை சகித்து கொள்ள மாட்டார்கள். நபி அவர்கள் மௌத்துக்கு கிட்ட, நபி அவர்கள் வஃபாத்தாவதற்கு 6-7 நாட்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மஸ்ஜிதுக்கு வராங்க, யார்கிட்டும் பேசல, வீட்டுக்குள்ள போயிடுறாங்க, அழுது கொண்டே வராங்க, தொழு வைக்கிறாங்க, அழுது கொண்டே போறாங்க. 3 நாட்கள் ஆகியும் சஹாபாக்கள் ஒன்றும் புரியல. எல்லா சஹாபாக்கள் ஒன்று சேர்றாங்க. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல சொல்றாங்க, இப்போ நபி இடத்துல போய் கேளுங்க, சலாம் சொல்லுங்க. நபி 3 நாள கவலையாவே இருக்கிறாங்க, என்ன தெரியல, ஏன் அழுகுறாங்க நபி, என்ன ஆச்சு நபி கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவு மூடிட்டாங்க, உள்ள போனாங்க. கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. எந்த பதிலும் வரல, கதவும் திறக்கப்படலை. அபூபக்கர் சொல்றாங்க, என் வாழ்க்கையில சலாம் சொல்லி பதில் வராத நாள் இந்த நாள் தான். நான் என்ன தப்பு செய்தேன்னு தெரியல, நான் பயந்து கொண்டிருக்கிறேன். மஸ்ஜித் நபவியில ஓரமா உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அனுப்புறாங்க, நீங்க போய் கேட்டுட்டு வாங்க, அவருக்கே சலாமுக்கு பதில் கிடைக்கிறேன்னா எங்களுக்கு எங்கப்பா கிடைக்க போதுன்னாங்க. அலி ரலியல்லாஹு இடத்துல சஹாபாக்கள் வந்தாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாச்சே, நீங்க போய் கேளுங்க என்பதா சொல்லும் பொழுது மூத்த சஹாபாக்கள் 2 பேருக்கும் கிடைக்கல, எனக்கு எங்க கிடைக்க போகுது, நான் ஒரு ஐடியா சொல்றேன். எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய சந்தோஷமா நிகழ்ச்சியா இருந்தாலும் ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்களை பார்த்தவுடனே நபி அவர்கள் முகமலர்ச்சியோடு இருப்பாங்க, நான் ஃபாத்திமாவை அனுப்புறேன் என்பதா சொன்னாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு நபி வீட்டுக்கு வந்தாங்க, கதவை தட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்ன உடனே நபி அவர்கள் கதவை திறந்தாங்க. உள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போன பிறகு என்ன நடந்துச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆன பிறகு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கல, சஜிதா ஹாலத்தில் நபி அவர்கள் தேம்பி 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 அழுகுறாங்க. அவ எல்லாம் அழுது முடித்த பிறகு திடீர் என்பதாக சிரித்து கொண்டு எழுந்து வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு, 3 நாட்களாக சஹாபாக்கள் பரேஷானாக மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, என்ன நடந்து சொல்லுங்களேன், நான் மிம்பர்ல ஏறி சொல்றேன் என்பதாக மிம்பர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏறிக்கொண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஓ சஹாபாக்களே, 3 நாளைக்கு முன்னால் ஜிப்ரீல் வந்தார். யார் வந்தார்? ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க, அது என்னால் சமாளிக்க முடியல. அது அல்லாஹ்விடத்துல தேம்பி தேம்பி அழுது, அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு சுப செய்தி சொன்ன பிறகுதான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். 3 நாளைக்கு ஒரு ஜிப்ரீல் என்ன சொன்னார், நரகத்தில் அல்லாஹ் 7 படித்தரத்தை வைத்திருக்கிறான், 7 தர்ஜாக்களை வைத்திருக்கிறான். ஆக கடைசியில முனாஃபிகீன்கள், அதுக்கு மேல யஹூதிகள், அதுக்கு மேல நசாராக்கள், அதுக்கு மேல நெருப்பு வணங்கி மஜூசிகள், அதுக்கு மேல முஷ்ரிக்கீன்கள், அதுக்கு மேல காஃபிர்கள், ஆக மேல 7வது தட்டிலே குனஹ்கார் முசல்மான்கள் நெருப்பிலே அல்லாஹ் போடுவான். யார போடுவான்? 7 படித்தரம் இருக்குதா இல்லையா? 7 படித்தரத்தில் 7 தபக்காக்கள், முனாஃபிகீன்கள், யஹூதிகள், நசாராக்கள், மஜூசிகள், அதே மாதிரி காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், மேல் தளத்தில் காஃபிர் முஸ்லிம்களை போடுவான் என்று சொன்ன உடனே என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் நரகத்தில் போடுவானா, என்னால் சமாளிக்க முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தர்பாரில் 1 நாள் 2 நாள் அல்ல
3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரில் கதறி எழுதி, யா அல்லாஹ், யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி. நபி மௌத்துக்கு முன்னர் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 3வது நாளாக ஜிப்ரீல் 3வது நாள் 4வது நாள் வந்து விட்டார். என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்ல சொன்னான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதரதா, வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதரதா. நாளை மறுமை நாளையிலே உங்களுடைய மனசு திருப்திப்படும் அளவுக்கு எத்தனை கோடி முஸ்லிம்களுக்கு நீங்க ஷஃபாத் செய்வீங்களோ எல்லா ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சுபச்செய்தி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் ஆனந்த கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்துவிட்டு என் உம்மத்துக்கு மக்ஃபிரத்து கேட்டுவிட்டு நான் இங்கே வந்து விட்டேன். அந்த சுப செய்தி உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த மஜ்லிஸில் ஒரு சஹாபி எழுந்து நின்றான். அந்த சஹாபி பெயர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத் நாள் வரை கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்களே, நான் உங்களை எங்க தேடுவது, உங்களை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று அனஸ் இப்னு மாலிக் கேட்குறாங்களா இல்லையா? ஹஜ்ஜில் பார்க்குறோம். நம்ம ஹஜ்ஜில் அந்த ஜமராத்தில் ஹாஜி தாராந்துட்டாருன்னா 2வது நாள் தான் கிடைக்கிறாரு. என்ன ஹாஜி சார் சொல்லுங்களேன். ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுடைய மையத்தில் ரத்தளிக்கிறாங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அனஸ் இப்னு மாலிக் கேட்கிறாங்க, அந்த நிலைமையிலே கோடிக்கணக்கான மக்களிலே நாங்கள் உங்களை எங்க பெற்றுக்கொள்வது யா ரசூலல்லாஹ்? சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் புல்சிராத் என்ற அந்த பாலத்தில் பிரிட்ஜில் இருப்பேன். புல்சிராத் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடந்து தான் சொர்க்கத்துக்கு நாம் சொல்லணும் செல்ல வேண்டும். அங்கு இருந்து கொண்டு மக்களை நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வேன். அல்லாஹ் லட்சக்கணக்கான மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அனஸ் இப்னு மாலிக் கேட்கிறாங்க, அந்த நேரத்திலே அந்த இடத்தில் நான் உங்களை பெற்றுக்கொள்ளாவிட்டால் வேற எங்க பார்க்கணும் யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீசான்ல வாங்க. நீங்க எங்க வாங்க? நம்முடைய அமல் அல்லாஹ் எடை போடுவான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் இருப்பேன். அங்கே என்ன நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். சகோதரனே, நீ பாருங்க, யாருடைய அமல் கனமா இருக்குமோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வார். ஃபஅம்மாமன் ஃபகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய கனம் அந்த தராசு கனமா ஆயிடுமோ அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். உதாரணமாக 50 கரெக்டா முள்ளு நிக்குது, புரிஞ்சலா? இன்னொரு 50 கொஞ்சம் கீழே இறங்கணும்னா 1 போட்டா 51 போட்டா கீழே இறங்கவே இறங்காதா? அட சொல்லுங்க, வியாபாரி தானே நீங்களா? இறங்கிடும். அவ்வளவு இருந்தா போதும். அல்லாஹ் பாருங்க நம்மள்கிட்ட, நீ 100% அமல் கொண்டு வந்தாதான் உனக்கு சொர்க்கத்தை அனுப்புவேன் அல்லாஹ் சொல்லவே இல்லை. 51 கொண்டு வந்துட்டாலே போதும், 49 மன்னிச்சிடறான் அல்லாஹ். எவ்வளவு ரஹமுல்ல பாருங்க அல்லாஹ். 51 போட்டாலே தராசு கனமாயிடும். அந்த 1க்கு தான் நம்ம இவ்வளவு அமல் செய்து சீரத்து பயானு, அந்த பயானு, இந்த பயானு, சாஷ்கி நமாஸ், ரோசா கீசா எல்லாம் அந்த ஒரு அமலுக்கு தான். புரிஞ்சுங்களா? அப்ப நான் அங்க இருப்பேன், அந்த மீசான்ல நான் இருப்பேன் என்று அங்க பாருங்க. நாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இடத்துல அனஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அங்கும் உங்களை நான் காணாவிட்டால், நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி இடம் ஆபே கௌசர்ல நான் இருப்பேன். எங்க இருப்பேன்? கௌசர் என்ற ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸுடைய தண்ணியுடைய பவர் என்ன தெரியுமா? மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும். அந்த தண்ணி தாகம் எந்த அளவுக்கு கடுமையானதுன்னா, உலகத்தில் உள்ள கடல் நீர் குடிச்சாலும் தாகம் தீராகும். நபியுடைய கையில ஒரு முடக்கு கௌசர் என்ற ஹவுஸுடைய தண்ணீர் குடித்தாலே தாகம் தணிச்சிடும். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மட்டும் என்ன செய்வான்? பாக்கியத்தை கொடுப்பான். அந்த ஹவுஸே கௌசர் என்ற தர்பார்ல இருப்பேன், நான் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா முஸ்லிம்களும் அங்க அல்லாஹ் நபியுடைய தர்பார்ல வந்துருவாங்க. யாரெல்லாம் நபியுடைய கையிலே ஆபே கௌசருடைய தண்ணீரை குடிப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜன்னத்தை வாஜிபாக்குனாலும் மறுமையிலே. அப்ப அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸில் மக்களுக்கு ஷஃபாஅத் செய்து தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலே சஹாபா ஹதீஸ்ல வருகிறது, மலக்குமார்கள் சில பேரை ஜாட்டியால் அடித்து துரத்துவார்கள். சாட்டையால் அடித்து துரத்துவார்கள். நபி கேட்பாங்க, என் உம்மத்தை அடிப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை தந்தா? ஏன் அவரை நீங்க விரட்டுறீங்க? என் பக்கம் நெருங்க விடுங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. நபி கேட்பாங்களாம். அப்ப மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், இவர்கள் உங்களுடைய உம்மத்து தான்,
இவர்கள் என்ன வேலை செய்தாங்க தெரியுமா? நீங்கள் செய்யாத விஷயத்தை நீங்கள் செய்ததாக சொன்னார்கள். நீங்க மௌத்தான பிறகு உங்களுடைய தீனையே மாற்றி விட்டார்கள், பிதஅத்தில் ஈடுபட்டார்கள், உங்க சுன்னத்தை விட்டு விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். அதனால் நாங்கள் விரட்டுறோம். நபியுடைய ஷஃபாத் இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய நாம் அங்கே நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிதஅத்தை பின்பற்றி நபியுடைய சுன்னத்தை மறுக்கக்கூடிய மக்கள், விட்டுவிட்ட மக்களை பார்த்து நபி சொல்லுவாங்களா, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பின்னாடி என் தீனை யார் மாற்றி விட்டீர்கள், யார் மாற்றி விட்டார்களோ என்னை விட்டும் நீங்கள் தூரமாக போயிடுன்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் அனைவரும் பாதுகாப்பானாக. எனவே சகோதர பெரியார்களே, சீரத்துடைய பயானுடைய சாராம்சம் இதுதான். உங்களுக்கு பச்பனிலிருந்து கடைசி வரையும் சொல்லியிருக்கிறேன், சுருக்கமான முறை சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துடைய சாராம்சம் என்ன? நபியுடைய அஹ்லாக்கை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். எல்லா துறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, நபியுடைய முஹப்பத்துக்கு அடையாளம் என்ன? நபியுடைய முஹப்பத்துக்கு அடையாளம் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 12வது அன்னைக்கு அதாவது என்ன ஊர் ஃபுல்லா சாப்பாடு கொடுத்துட்டாக்கா நபியின் முஹப்பத் இருக்கிறது நினைக்கிறாங்க மக்கள். ஊர் ஃபுல்லா சாப்பாடு, நபியுடைய முஹப்பத் இருக்கிறது. 11 மாசம் அமைதியா இருந்தனா இல்லை சகோதரர்களே. நபி அவர்களுடைய முஹப்பத்துக்கு அடையாளம் சொல்லி காட்டுறாங்க. மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி வ மன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. என் சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குறாரோ, என் சுன்னத்தின்படி யார் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் என்னை முஹப்பத் வைத்த மாதிரி, என்னை முஹப்பத் வைத்து விட்டார். என்னுடைய முஹப்பத்து யாருக்கு இருக்குமோ சொர்க்கத்தில் அவர் என் கூட இருப்பார். இதுதான் சீரத். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சஹாபாக்கள் அமல் செய்தாங்க. எங்க போனாலும் சஹாபாக்கள் அல்லாஹ் வெற்றி தந்தான், தாபீன்களுக்கு வெற்றி தந்தான். இன்றும் பல கோடி பேருக்கு அல்லாஹ் வெற்றி தந்து கொண்டிருக்கிறார். மதீனத்துல் முனவ்வராவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் போறாங்க, நபி அவர்களை சியாரத் செய்யறாங்க, நபி அவர்களுடைய ஆமீன் சொல்லி நபி அவர்களுடைய துஆ வாங்கி கொண்டு வராங்க. எத்தனை ஆஷிக்கான ரசூல்கள் நபியுடைய தர்பார்ல போறாங்க. உங்களுக்கு அன்பா வேண்டிக் கொள்வேன், எவ்வளோ பணங்கள் செலவு செய்யறோம். நிக்காவிலே ஆடம்பரமான செலவு, சுக்ரானாவிலே ஆடம்பரமான செலவு, ஹத்தனாவிலே ஆடம்பரமான செலவு. அந்த செலவெல்லாம் நாம் மிச்சமாக்கி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து அல்லாஹ்வுடைய தர்பாரையும் நபியுடைய தர்பாரை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். போலாமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்த தடவை பார்த்தா ஹாஜிகளா இருக்கணும் நம்ம இதுல இன்ஷா அல்லாஹ். யார் யார் போலாம் சொல்லுங்க? ஹஜ்ஜுக்கு யார் யார் போலாம்? நபியுடைய தர்பாருக்கு போலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் குடும்பத்தோடு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, நபியுடைய முஹப்பத்தை தருவானாக, நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தி வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதனால் ஆரம்பத்தில் சொன்னேன், நபியுடைய அஹ்லாக் நம்ம வாழ்க்கையில வந்து விட்டால் இந்த மார்க்கெட்டே ஒரு மதீனாவுடைய மார்க்கெட்டு போய் ஆயிடும். மதீனாவுடைய மார்க்கெட். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நபி இடத்துல சொன்னாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு, சொல்லிட்டு முடிச்சுக்கிற பயான் டைம் கூட ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முஹாஜிர்களை அன்சாரிகளோடு சேர்த்து வைக்கிறீங்க, எனக்கு வேணாம், எனக்கு ஏதாவது முதலீடு கொடுங்க. என்ன கொடுங்க? ஏதாவது பணம் கொடுங்க, ஒரு பொருளை வாங்கி கொடுங்க, நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னு, துல்லனி இலா சூக்கில் மதீனா, மதீனாவுடைய பஜாரை காட்டுங்க, எப்படி வியாபாரம் செய்யணும்னு சொல்லுங்க, பேச்சு சுத்தம், எடை சுத்தம், ரேட்டு சுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற வியாபாரிக்கு சொன்னாங்க, பேச்சு சுத்தம் அப்படின்னு சொன்னா வியாபாரி பொய் சொல்லக்கூடாது, பொருள் என்னவோ அந்த தரத்தை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இரண்டாவது எடை சுத்தம், எடை கரெக்டாக நீங்க போடுங்கள். 1 கிராம் 2 கிராம் கூட அடுத்தவர் கஸ்டமருடைய பொருள் நமக்கு வரக்கூடாது. மூணாவது ரேட்டு சுத்தம். அப்படின்னா நாம் எந்த மாதிரி ரேட்டு வைக்கணும்னா நமக்கும் லாபமா இருக்கணும், கஸ்டமருக்கும் லாபமா இருக்கணும். இந்த 3 சிஃபத்தோடு நீங்க வியாபாரம் செய்யுங்க. மதீனாவுடைய பஜாரே சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி அவர்கள் இந்த தர்த்தீப் நாங்கள் வியாபாரம் செய்த காரணத்தினாலே அஸ்வாகுனா முசல்லானா, எங்களுடைய பஜாரே மஸ்ஜிதுகள் போல ஆகிவிட்டதுன்னாங்க சஹாபாக்கள். அதனால அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாலிபர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வேன், உங்களுடைய வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நபியுடைய நற்குணத்தை கொண்டு வாருங்கள், ஊருடைய உலமாக்களோடு சேர்ந்து இருங்கள். இரவு நேரத்தில் பாலிகானுடைய கிளாஸில் குர்ஆனை படியுங்கள், நல்ல சிஃபத்தை கொண்டு வாருங்கள். நபியுடைய வாலிபத்தில் நபி அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதுபோல வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெறப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேல் விசாரத்திலிருந்து என்னை அழைத்து நேரத்தை கொடுத்து பயான் செய்வதற்காக வேண்டி
அனுமதி தந்த இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளையும் அதே மாதிரி எங்களுடைய முகமது அலி ஹசரத் அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.